ஹாய் கைஸ். இந்த வீடியோல த ஈவில் காட் பை பிளேயிங் கேம் ஓட 13வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். 12வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும். எனக்குமே வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல யோஹான் செத்துருப்பான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு வாங்க இந்த எபிசோட்ல பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஷின் நியூஸ் செக் பண்ணி பார்க்கறான். அப்பதான் தெரிய வருது, பிளாக் மார்க்கெட்டுக்கு பின்னால இருந்தவன் செத்துட்டான்னு. ஷின் சொல்றான், இங்க பேரு மென்ஷன் பண்ணலதான், ஆனா எனக்கு தெரியும் இது கண்டிப்பா யோஹான பத்தி தான் பேசுறாங்கன்னு. சரி, எது எப்படியோ நல்ல வேளை என்னோட குட் காட் சிஸ்டம்ல எஸ் ரேங்க் குறையல. அதுக்கு மேலதான் நான் யோஹானோட அபிலிட்டி அப்சர்வ் பண்ணதுனால என்னோட ஈவில் காட் சிஸ்டம்லயும் ஒரு எஸ் ரேங்க் ஆட் ஆயிடுச்சு. அடேங்கப்பா, ஒரே நாள்ல எனக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி இருக்குதுல்ல. ஏன்னே தெரியல, அந்த யோஹான் திடீர்னு என்னோட பிலீவரா மாறி அதுக்கப்புறம் திடீர்னு செத்தும் போயிட்டான். ரொம்ப வீடா இருக்கு. அவன் செத்ததுனால இந்த குவெஸ்ட்ல எந்த ஒரு பாதிப்பும் வரல. எனிவே, அவன் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனை நம்புறவன். அவன் செத்தது ஒரு விதத்துல நல்லதுதான்னு நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு தலைய புடிச்சுக்கிட்டு சொல்றான். அவன் ஒரு வில்லன்டா. அவன் எப்படி செத்தா எனக்கு என்ன? இத பத்தி ரொம்ப யோசிக்க வேணாம், இங்கேயே விட்டுறலாம். சரி, அடுத்தது என்ன பண்ணலாம்? என்கிட்ட இப்ப ஏகப்பட்ட பவர் இருக்கு. நான் ஒரு ஹண்டர் ஆகலாமா? என் அபிலிட்டிஸ திரும்ப செக் பண்ணி பார்க்கவா? ஆனா உண்மையிலேயே நான் ஹண்டர் ஆகணும்னு நினைக்கிறேனா? இல்ல எனக்கு புடிச்ச இந்த ரைட்டர் வேலையவே பார்க்கவா? என்னதான் ஒரு தேர்ட் கிரேட் ரைட்டர், கான்ட்ராக்ட் எப்ப வேணா கேன்சல் ஆகலாம். ஆனாலும் இந்த ரைட்டர் ஜாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஷின் சொல்றான், அப்பாடா, இன்னும் கொஞ்சம் ரியாக்ஷன் மட்டும் ஆட் பண்ணிட்டா மொத்தம் 10 சாப்டர் அப்லோட் பண்ணிரலாம். இந்த சாப்டர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு செமையான ரியாக்ஷன் கிடைக்கும் பாரு. எனிவே, எனக்கு நடந்தது தானே அப்படியே எழுதியிருக்கேன். சரி, நாம போய் கமெண்ட்ஸை செக் பண்ணுவோம். இவ்ளோ நல்லா எழுதியிருக்கேன், செம்மையா கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஆனா அங்க பார்த்தா ஷின்க்கு செம்ம ஷாக்கு. எல்லா பயலுகளும் என்னடா இது, இந்த ரைட்டர் ஒரு முட்டாளன்னு நினைக்கிறேன், இவனுக்கு பதிலா என் காண வச்சு நான் நல்லா எழுதுவேன்னு. ஐயையோ, இந்த மாதிரி மொக்கையான கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. இத பார்த்து நம்ம ஷின்க்கு மனசே உடைஞ்சு போச்சு. ஒரே டிப்ரெஷன்ல போயிட்டான். ச்சே, இந்த ரைட்டர் வேலைலாம் ஒரு ஃபால்த்து வேலை போல. சீக்கிரமா இந்த ஜாப மாத்தணும். அப்போ டொக் டக்னு யாரோ கதவை தட்டுறாங்க. ஏ, இந்த நேரத்துல யாருடா அது? கண்டிப்பா அந்த ஸ்வாட் டீமனா தான் இருக்கும்னு ஷின் செம கடுப்புல. அவனுக்கு என்னதான் வேணும்? திரும்ப திரும்ப ஏன் இங்கேயே வரான்? இந்த தடவை அவனை சும்மா விட மாட்டேன்னு கோவமா போய் கதவு திறக்கறான். ஆனா வெளிய மிரி நின்னுட்டு இருக்கா. அவ சொல்றா, ஹேய் டீச்சர். ஷின் கேக்குறான், மிரி, நீ நீ இங்க என்ன பண்ற? மெரி டக்குன்னு மண்டிய போட்டு, டீச்சர் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன ஃபேவர் வேணும்னு கெஞ்சிரா. ஷின் மனசுக்குள்ள நினைக்கிறான், ஐயையோ, இவ கண்ண பாரு, இவ்ளோ கியூட்டான லுக்கோட கேட்டா நான் எப்படி நோ சொல்ல முடியும்? இப்ப நான் முடியாதுன்னு சொன்னா நானே ரொம்ப கேவலமானவனா தெரிவேன். யோசிச்சுட்டு, சரி சரி சொல்லு, நான் என்ன பண்ணணும்? அப்படியே ஷின்க்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. மிரியோட ஃபெய்த் அவன் மேல ரொம்பவே அதிகமாகி அவனுக்கு 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ஷின்க்கு ஒரே ஆச்சரியம். வாட்? சும்மா எஸ்ன்னு சொன்னதுக்கே ஃபெய்த் பாயிண்ட் இவ்ளோ ஏறிடுச்சா? அது சரி, இவளுக்கு என்ன ஃபேவர் வேணும்னு தெரியலையே. மிரி சந்தோஷமா சொல்றா, நிஜமாவா டீச்சர்? நீங்க தான் ஐயையோ பெஸ்ட். ஷின் மனசுக்குள்ள எனக்கு ஒரு மாதிரியா ஃபீல் ஆகுதே. என்னத்த பண்ண சொல்ல போறாளோ தெரியலையே. அடுத்த நாள் ஹண்டர் அகாடமில ஷின் கேட்றான், ஓ, அப்போ நீ இந்த ஹண்டர் அகாடமில நான் உனக்கு கார்டியனா இருக்கணும்னு கேக்குற. ஏன்னா நீ உங்க அக்காவை கூட்டிட்டு வர விரும்பல, அதானே? மிரி சொல்றா, டீச்சர் நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். ஷின் மனசுக்குள்ள, இவ ரொம்ப ஆப்சென்ட் ஆகுறான்னு பிரின்சிபல் கூப்பிட்டு இருக்காரு. சரி, அதுக்கு என்னைய ஏன் கூட்டிட்டு வந்தா, அவங்க அக்காவை கூட்டிட்டு வராம? அப்பதான் அவனுக்கு ஃபிளாஷ் ஆகுது. ஆ, இப்ப புரியுது. அவங்க அக்காவுக்கு தான் மூக்குக்கு மேல கோவம் வருமே, அதான் என்னைய கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப புரியுதுடா சாமி, எப்படி ஃபெய்த் பாயிண்ட்ஸ் இவ்ளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு. மிரி சொல்றா, டீச்சர் இந்த சூட் உங்களுக்கு செம்மையா இருக்கு. நீங்க எப்பவுமே சூட் போட்டா நல்லா இருக்கும். ஷின் சொல்றா, என்கிட்ட இந்த ஒரு சூட் பேர் தான் இருக்கு. வாட்? நான் உங்களுக்கு வாங்கி தரட்டுமா? எனிவே, என்கிட்ட நிறைய காசு இருக்கு. ஹேய், இந்த மாதிரி ஃபால்த்து விஷயத்துக்கெல்லாம் காசு வேஸ்ட் பண்ண வேண்டான்னு தோண்டுது. நான் இந்த சூட்டை ஏதாவது ஒகேஷனுக்கு தான் போடுவேன். ஷின் மனசுக்குள்ள, ச்சே,
நான் கூட மிரி அந்த ஷார்ட் டீமனை விட நினைச்சேன். ஆனா இவளும் அவங்கள மாதிரி தான் இருக்கா. மிரி சொல்றா, டீச்சர் நம்ம சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் மீட்டிங்க்கு நம்ம ரொம்ப லேட் ஆயிடுவோம். அப்போ ஒருத்தர் ஷின்ட்ட வந்து கேக்குறாரு, ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கும் மிரிக்கும் என்ன ரிலேஷன்? டக்குன்னு மிரி குறுக்க புகுந்து, சார் இவர் என்னோட கசின்னு சொல்லிடுறா. அந்த சார் சொல்றாரு, ஆனா உங்க 2 பேரையும் பார்த்தா ஒரே ஃபேமிலி மாதிரி தெரியலே. ஷின் மனசுக்குள்ள, நாங்க இங்க என்ன சொல்லணும்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆனாலும் இந்த டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாரு. மெரிக்கு செம கோவம் வந்துடுச்சு. என்ன சொன்னீங்க? நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்? என் டீச்சர் இல்ல நாங்க ஒரே ஃபேமிலி தான்னு. ஷின் யோசிக்கிறான். தெரியுதுடா, இது பக்கா பொய்ன்னு. நாங்க எந்த ஆங்கிள் இருந்தும் ஃபேமிலி மாதிரி தெரியல. அவன் அந்த டீச்சரை அனலைஸ் பண்ணி பார்க்கறான். பேரு லீ ஜின் வுக். அவரோட மசில்ஸ் செம பவர்ஃபுல்லா இருக்கு. மெரி கோவமா கேக்குறா, சார் நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. அக்லின்னு சொல்லலாம். அந்த சார் பதறி போய், ஹேய் நான் நான் எப்போ அப்படி சொன்னேன்? ஷின் அனலைஸ் பண்ணிட்டு மனசுல நினைக்கிறான், இவர பார்த்தா இவர் ஒரு ஆர்டினரி பர்சன் மாதிரி தெரியலையே. மசில்ஸ்லாம் செமையா இருக்கே. அந்த சார், மெரியோட கசன், ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. நான் மீனா தான் இங்க வருவாங்கன்னு நினைச்சேன். அதுதான் அப்படி. ஷின் சொல்றான், பரவாயில்ல சார், அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அந்த சார் கேக்குறாரு, பை த வே மிஸ்டர் கார்டியன், நீங்களும் ஒரு ஹண்டரா? நீங்களும் இதே ஃபேமிலில இருந்து வரதுனால உங்களுக்கும் கண்டிப்பா நிறைய டேலண்ட் இருக்கும். ஷின், நான் நான்லாம் ஒரு நார்மல் பர்சன் தான். மெரி உடனே திரும்பி ஷின் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. என் கசன் இருக்காரே. அப்போ சீன் கட்டாகி பிரின்சிபல் ஆபீஸ்க்கு போகுது. பிரின்சிபல் சுய் காங்சன் ஒரு கொம்ப பார்த்துட்டு உட்கார்ந்திருக்காரு. எத்தனையோ வருஷம் ஓடிடுச்சுன்னு பழைய நினைவுகளுக்கு போறாரு. ஃபிளாஷ்பேக்ல எல்லாரும் கத்துறாங்க. ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் பக்கத்துல எஸ் கிளாஸ் டஞ்சன் ஓபன் ஆயிடுச்சு. அங்கிருந்து ஒரு எஸ் கிளாஸ் ஆர்க் மான்ஸ்டர் வெளிய வந்திருக்கு. ரொம்பவே டேஞ்சரஸ். பக்கத்துல இருக்கிற எல்லா இடத்தையும் அது டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்கு. ஃபோர்சஸ் சொல்றாங்க, ஹண்டர்ங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. பின்னால நிக்கிற ஹண்டர்ஸ். இத பார்த்தா இந்த மான்ஸ்டர் நம்ம கை மீறி போச்சுன்னு தோணுது. அப்போ ஒருத்தன் கத்துறான், ஹேய் கமாண்டர், அங்க பாருங்க. எல்லாரும் பார்த்தா ஒருத்தர் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண முன்னால போறாரு. அது நம்ம சுய் காங்சன் தான். ஒரே பஞ்ச்ல அந்த மான்ஸ்டரை காலி பண்ணிடுறாரு. கூட்டமே ஆச்சரியப்படுது. யாரா இவன், எவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கான்? எஸ் கிளாஸ் மான்ஸ்டரை ஒரே பஞ்ச்ல தோக்கடிச்சிட்டான். ஆனா இந்த ஹண்டரை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லையே. இவனோட பவரை பார்த்தா அட்லீஸ்ட் எஸ் கிளாஸ் ஆவது இருப்பான். ஆனா எங்க இருந்து வந்தா இவன்? பிரசன்ட்டுக்கு வந்தா சுய் காங்சன் சொல்றாரு, நான் ஒரு நார்மல் லைஃப் வாழ ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா இந்த வேர்ல்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் வெளியே வர வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் மக்கள் என்ன கிளீனர் சுய் காங்சன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப எனக்கு ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த அகாடமில வேலை செய்ய ஆரம்பிச்சேன். இங்கிருந்து இன்னும் நிறைய டேலண்ட்ஸ் உருவாக்கணும். அப்பதான் ஃபியூச்சர்ல இன்னும் பவர்ஃபுல் ஹண்டர்ஸ் வந்து நம்ம கொரியாவை இதே மாதிரி சேஃபா பாத்துப்பாங்க. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல. மிரி நம்ம அகாடமியோட ஐயையோ டேலண்டட் பொண்ணு. திடீர்னு ஏன் இவ்ளோ லீவ் எடுக்க ஆரம்பிச்சா? இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா அவளோட டேலண்ட் வேஸ்ட் ஆயிடும். நாம அவ மேல இன்னும் கொஞ்சம் வைக்கணும். அப்பதான் அவ நல்லா க்ரோ ஆக முடியும். அதனாலதான் இன்னைக்கு இந்த மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணேன். அவளோட கார்டியன் கிட்ட பேசணும். எதுக்கு இவ்ளோ லீவ் எடுக்கறான்னு. திரும்பி ஷின் பக்கம் சீன் வருது. அந்த சார் சொல்றாரு, ஓ அப்போ நீங்க ஒரு ரைட்டரா? ஷின் மனசுக்குள்ள, இங்க இத கேக்கும்போது ரொம்பவே ஒரு மாதிரியா இருக்கே. இந்த ஹண்டர்ஸுக்கு நடுவுல என்னோட ரைட்டிங் ப்ரொஃபஷன் ரொம்பவே விசித்திரமா தெரியுது போல. அந்த சார் சொல்றாரு, எனிவே எனக்கு ரீடிங் ரொம்ப பிடிக்கும். நீங்க என்ன எழுதுறீங்கன்னு சொல்ல முடியுமா? ஷின், இப்போதைக்கு ஆண்ட்ஸை எப்படி ரைஸ் பண்றதுன்னு ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அதுல ஒரு சயின்டிஸ்ட் ஆண்ட், ஒரு மசில் ஆண்ட், இன்னும் நிறைய. அந்த சார் ஷின்ன ஒரு மாதிரியா பார்த்துட்டு, மசில்ஸா? அப்போ சரி பிரின்சிபல் ஆபீஸ் வந்துடுச்சுன்னு சொல்றாரு. அவரு டோர் பக்கத்துல போய், மிஸ்டர் பிரின்சிபல், மெரியோட கார்டியன் உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்றாரு. பிரின்சிபல் அவங்கள உள்ள கூப்பிட, ஷின் மனசுக்குள்ள, ஐயையோ உள்ள போற பேரை கேட்டாலே ரொம்ப நர்வஸா இருக்கே.